அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் இந்த மாதத்தின் முதல் நாள் கர்த்தருக்கு அன்று நம்ம இன்னைக்கு வார்த்தை தியானிக்கிற வந்திருக்கிறோம் இல்லையா. இந்த நாள் சங்கீதம் புஸ்தகம் எடுத்து வச்சுக்கோங்க. சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தில் இன்னைக்கு தேவன் சொல்கிற வார்த்தை, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். அல்லேலூயா. சங்கீதம் 91:3 வசனத்தை நான் படிக்கிறேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். பெரியமானவர்களை இந்த ஏறக்குறைய இந்த 2 மாத காலமாக நம்ம இந்த வைரஸ்லேயே அந்த கொரோனா அந்த வைரஸ்னால நம்ம இன்னைக்கு பாதிக்கப்பட்டு மிகவும் நெருக்கப்பட்டு வீட்டுக்குள்ளே அடைஞ்சி நம்மளால் எதையுமே செய்ய முடியாது. வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தொலைச்சிட்டு இன்னைக்கு ஏன் இப்படிப்பட்ட எதற்காக இப்படிப்பட்ட ஒரு சிரமமான ஒரு காரியத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா, கர்த்தர் சொல்கிறார் இந்த நாளில் இந்த புதிய மாதத்தில் ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்கு, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி தப்புவிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை தப்புவிக்கிற தேவனா இருக்கார். இதற்கு பாழாக்கும் கொள்ளை நோக்கி அதனால பயப்படாதிருங்க. இன்றைக்கு நீங்கள் அற்புதங்களை காணப்போகிறீங்க. கருமையானவர்களே, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் எல்லாமே முடியும். கர்த்தரால் அனைத்தையும் செய்ய முடியும். இந்த நாளில் கர்த்தர் ஏன் இப்படி தாமதிக்கிறார், எதனால் இப்படி ஒரு சங்கார தூதனை இன்னைக்கு இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறார், இப்பேற்பட்ட ஒரு கொடூரமான வியாதி எதற்காக வந்திருக்கிறது, ஏன் வந்திருக்கு அப்படி சிந்தித்து கொண்டிருக்கிற கர்த்தர் சொல்கிறாரு, எல்லாமே நடக்கட்டும், உன்னை சுற்றி என்ன வேணாலும் நடக்கட்டும், உன்னை சுற்றி எது வேணாலும் நடக்கட்டும், ஆனால் கர்த்தர் சொல், நான் உன்னை தப்புவிப்பேன். அல்லேலூயா. நான் உன்னை குணமாக்குவேன். இன்னைக்கு பாழாக்குகிற கொள்ளை நோய் பாருங்களேன். நின்னாவே பார்த்தா தப்பு, தொடக்கூடாது, பேசக்கூடாது, ஒருத்தர் பார்த்துக்க கூடாது. பாருங்க இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை. இவையெல்லாம் எப்படி நடக்கிறது, இதெல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நான் உங்களை இந்த மாதத்திலே பாதுகாத்து உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தின் ஒரு சமாதானத்தை நான் கொடுப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய காரியங்களை இந்த மாதத்தில் செய்ய போகிறார். ஒருவேளை ஆரம்பம் ஒருவேளை அற்பமாக இருக்கலாம், உங்களுக்கு என்னடா இது சோர்வோடு இருக்கலாம், ஒருவேளை ஆர்வமான சூழ்நிலை இன்னைக்கு உங்களால் தாங்க முடியாதபடி எல்லாவற்றிலும் இன்னைக்கு சகிக்க முடியாத ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியம் நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா. கர்த்தரால் ஆகும், என் தேவனால் எல்லாமே ஆகும். பாருங்க, உன் வேடனுடைய கண்ணு இன்னைக்கு பிசாசின் கிரியல் கண்ணி இன்னைக்கு சத்துரு யாரை வலையை போட்டு இழுக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் இல்லையா. எப்படி இழுக்கலாம், எப்படி செய்யலாம், சத்துரு வலையை போட்டு இழுக்கிறான். என்ன காரணம், இன்னைக்கு உலகத்திற்குள்ளால் இழுத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு இந்த 36 நாளில் நம்ம இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கிறோம், உலகத்துக்கு பின்னாடி போயிட்டோம் இல்லையா. இன்னைக்கு தப்பு வைக்கிறதுக்கு யார் நம்மளை தப்பு வைப்பாங்க, ஆனால் ஆண்டவரால் மட்டும்தான் இன்றைக்கு உங்களை தப்பு வைக்க முடியும். அல்லேலூயா. உலகம் போகிற பிரகாரம் இன்னைக்கு நம்மளால் போக முடியாது, உலகத்தோடு நம்மளால் ஒத்து போகவும் முடியாது. ஆனால் என் தேவனோடு சார்ந்து வாழ்கிற அனுபவம் உங்களுக்கு வேணும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறேன், நான் உன்னை பாதுகாப்பேன், உன்னை நான் தப்பு வைப்பேன். பாருங்க, இன்னைக்கு கொள்ளை நோய்கள், இன்னைக்கு வாதையும் கொள்ளை நோயும் தேவனால் அனுப்பப்படுகிறது. இன்னைக்கு அதை தப்பு வைக்கிறேன். ஏன்னா நீ எனக்கு தெரிந்து கொண்ட ஜாதி ஜனமா இருக்கிறீங்க, நான் உன்னை பேர் சொல்ல அழைத்திருக்கிறேன், உன்னை நான் பேர் சொல்ல அழைத்திருக்கேன், நீ என்னுடையவள் இல்லையா, நீ என்னுடையவள், அதனால நான் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் தேவனை தேடுகிற வழியில் நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க. இன்னைக்கு எல்லா இடங்களிலும் நீங்கள் பலவீனம் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், நாடுகளில் ஒவ்வொரு வீடுகளில் தெருக்களில் இன்னைக்கு பலவீனப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த மாதத்திலே என் தேவன் உங்களை தப்பு வைக்க போகிறார். அல்லேலூயா. பாழாக்குகிற கொள்ளை நோய்கள் பாழாக்கப்படும்போது எல்லாம் பாழாக போகுது. இன்னைக்கு உலகத்தில் எல்லா இடங்களும் பாழாக்கப்பட்டு நசுக்கப்பட்டு இன்னைக்கு பிசாசின் கிரியைகளை இன்னைக்கு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறது, யாரை விழுங்கலாமோ என்று. ஆனால் என் தேவன் சொல்கிறார், நான் உங்களை பாதுகாப்பேன், நீங்கள் என்னால் நீங்கள் பாதுகாக்கப்படுகிறேன், கொள்ளை நோய்க்கு நான் உங்களை தப்பு வைப்பேன். அதனால அந்த அதிலே 6வது வசனத்தை நான் படிக்க, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்தில் பயப்படாத. இதனால நீ இருளில் நடமாடுற கொள்ளை நோய் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம யாரும் வெளியில் போகிறது பயப்படுவோம் இல்லையா. ஆனால் இன்னைக்கு மொத்த நாளுமே வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிற சூழ்நிலை வந்திருக்கிறோம். பாருங்க, இவையெல்லாம் ஏன் 24 மணி நேரம் அடைக்கப்பட்டிருக்கிறோமே, என்ன காரணம், எதற்காக, ஏன் என்று நம்ம சிந்தித்து பார்க்குறோமா. கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் உங்களை சிந்தித்து பார்க்க சொன்னாலும் தேவன் சொல்கிறாரு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்கள் இன்னைக்கு இரவு நேரத்தில் சங்காரத்துவம் தான். எகிப்தர் ஜனங்கள் இல்லையா, இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் ஒரு வித்தியாசம் உண்டு பண்ணும்படி இரவு நேரத்தை சங்காரம் கடந்து வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்த காரணம், அந்த நிலைக்கால் ஆட்டுக்குட்டியான ரத்தம் தெரிக்கப்பட்டதை பார்த்து சங்காரத்தை விட்டு விட்டு கடந்து போனான். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வீட்டு நிலைக்கால்களில் ஆண்டுடைய வல்லமை இருக்குதா, அவருடைய அபிஷேகம் இருக்குதா, அதற்காக இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், எடுத்து பெயிண்ட் அடிச்சுக்க முடியும். இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபம். உங்கள் வீட்டில் இன்னைக்கு எப்படி இருக்கணும், ஜெபம் இருக்கணும், உபவாசம் இருக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். நானும் என் வீட்டாருக்கும் கர்த்தரே ஆபத்து நெருங்கி இருக்கிறது, ஒரு பெரிய ஆபத்துக்குள்ள நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம், மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்குள்ள தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த நாள் நம்ம எப்படி
எப்படி இருக்கணும்? நல்ல ஒரு ஜெபத்தில் எழுப்பி நிற்கிறவங்களா இருக்கணும். அதான் இன்னைக்கு இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், இரவில் பயப்படுற ஒரு பயங்கரம், சங்காரத்துக்கும் கடந்து வர்றது, இரவு நேரத்தில் வர பிசாசின் காரியங்களுக்கும் இன்னைக்கு பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்பு இருக்கும். இன்னைக்கு பாருங்க, காலையிலையும் வெளியில் போகக்கூடாது, இரவும் வெளியில் போகிறப்போ நைட்லேயும் நமக்கு பிரச்சனை, காலையிலும் பிரச்சனை. அப்போது இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் இல்லையா, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு நீ பயப்படாது இருப்பாயாமே. அல்லேலூயா. சங்கார தூதன் எப்போ வருவான்னு சொல்ல முடியாது. 24 மணி நேரத்தில் ஜனங்களுக்கு எப்போ வரணும் என்றைக்குன்னு சொல்ல முடியாது. ஏழை பணக்காரன் பொதுவாக இருக்கிறாங்க இன்னைக்கு எல்லாரும் இல்லையா. பணம் படைத்தவனுக்கு வராதுன்றலாம் இல்லை. இன்னைக்கு எல்லாருக்குமே இந்த வியாதி வரும். கத்தரை பற்றி கொண்டா நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க. ஆமென். அல்லேலூயா. கத்தரை நம்புங்க, கத்தர் உன் குடும்பத்தை பாதுகாப்பார். நீ விசுவாசி, என் தேவன் உன் குடும்பத்தை பாதுகாப்பார். நீ சத்துருவின் பிடியில் இருக்கிறாயா எனக்கு அருமையான மகளே, நீ கத்தர் சொல்கிறாரு, நீ உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழகும் குழந்தைக்கு நான் தப்பு வைக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் நீ எப்படிப்பட்ட ஒரு மகளாக இருக்கிற? கத்தரை நான் எக்காலத்தில் சோத்தரிப்பேன். சங்கீதம் 34:1 பிரகாரம் நடக்கிறாயா? அவர் துதி எப்போதையும் வாயில் இருக்கு. எந்த நேரமும் ஜெபிக்கிறோமா, எப்பவுமே பாடுறோமா, எப்பவுமே துதிக்கிறோமா? இல்லை. ஆனால் அந்த இந்த மாதத்திலே நீ துதி, உனக்கு இருக்கிற எல்லா எரிய கொட்டி விழுந்து விழும். ஒரு மாறுதலை என் தேவன் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. நிச்சயமா இந்த மாதத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் காண போறீங்க. எனக்கு அருமையானவர்களே, கத்தர் நம்மோடு இருக்கிற வேளையிலே, தேவன் நம்மோடு இருக்கிற வேளையிலே கத்தர் நம்மளுக்கு உதவி செய்யறதுக்கு காத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இந்த சங்காரத்துக்கு கத்தர் எடுத்து போடுவார். நம்ம தேசத்தில் இருக்கிற சங்காரத்தை கத்தர் எடுத்து போடுவார். அவரால் முடியும். நீங்கள் எப்பேற்பட்ட இன்னைக்கு சொல்லலாம், இன்னைக்கு நாட்டில் ஜனங்க சொல்லலாம், மினிஸ்டர் சொல்லலாம், யார் வேணால் சொல்லலாம், எதை வேணாலும் சொல்லலாம். ஆனால் ஒரே நிமிஷத்தில், ஒரு நிமிஷத்துல, ஒரு நாளில், ஒரு வாரத்தில் என் தேவனால் அற்புதம் செய்ய முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. எனக்கு அருமையானவர்களே. அல்லேலூயா. இன்னைக்கு பாழாக்குகிற சங்காரத்தை நீ பயப்படாத. நான் வலதுகரத்தை பிடித்திருக்கேன், உன்னோட நான் இருக்கிறேன். ஏன் பயம்? இன்னைக்கு இதை குறித்து நீங்கள் கலங்காதையும் பயப்படாதீங்க. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷனுக்கு என்ன செய்வான் இல்லையா? தேவனோடு கூட இன்னைக்கு நம்ம ஐக்கியப்படுற ஒரு காலங்களில் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்கள் செய்ய விரும்புகிறார். அதிலே நாம் இன்னொரு வசனத்தை, நம்முடைய 15வது வசனம், இதெல்லாம் தப்பு வைக்கப்படுகிற வேளையிலே அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு என்ன செய்வேன்? மறு உத்தரவு அப்படி செய்வேன். எப்போ? ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் இல்லையா. கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் என்னாச்சு? பிரகாசம் அடைந்தது. இன்றைக்கு நீங்கள் அவரை நோக்கி பார்க்கிற வேளையிலே உங்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. முக பிரகாசம். நீ பாருங்க, அவர் சொல்றாரு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்ய. எப்போ நோக்கி கூப்பிடுவான்? ஆபத்தில். ஆபத்து காலம் வருது இல்லையா? அப்போ பாருங்க, ஆபத்தில் நான் அவனோட இருப்பேன், நான் உங்களோட இருப்பேன். உபத்திரவத்தில் நான் உன்னோட இருப்பேன், வியாதியில் உன்னோட இருப்பேன், சங்காரத்துக்கு வரானா நான் உன்னோட இருப்பேன். கலங்காதே, திகையாதே. பாழாக்கும் கொலையிലേക്ക് நான் உடைய இந்த மக்களை தப்பு வைப்பேன். அல்லேலூயா. விசுவாசம் அல்லேலூயா சொல்லும். கர்த்தரால் ஆகும் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை என்ன செய்வேன்? கனப்படுத்துவேன். அப்படின்னா உங்கள் தலைகள், உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்த போகிறாராமே. என் தேவனுக்கு மகிமை உண்டாகும். இந்த நாளில் கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை குறித்து நீங்கள் ஒன்று சிந்தித்து பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, என் தேவனால் எல்லாமே முடியும். அவர் உங்களை பாதுகாக்க முடியாது, உங்களோடு கூட இருந்து உங்களை தப்பு வைக்க முடியாது. இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரம் ஒரு நிமிஷம் உங்களோட அவர் நடக்க போறார். அவர் உங்களோடு இருக்க போறார், உங்களோடவே இருக்க போறாரு. அவன் என்னோடையா அப்படின்னு கேட்க, உங்களோட தான் அவர் இருக்க போகிறார். உங்கள் கையை பிடிச்சி தான் அவர் நடந்து போக போகிறார். இன்னைக்கு உங்களை கையை பிடிச்சிக்கிட்டு போக போறீங்க. இன்னைக்கு கர்த்தருடைய கரம் உங்களை பிடிக்க போகிறது. இன்னைக்கு இந்த நாள் வரைக்கும் இருந்த பயம், நடுக்கம் எல்லாம் கூட நீங்க போகிறது. இன்னைக்கு கொள்ளை நோயை பற்றி கவலைப்படாதீங்க, எதை பற்றி நீ கலங்காது. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். என் தேவன் உங்களோட இருக்கிற நீ பராக்கிரமசாலியே, கர்த்தரோடு இருக்கிறார். கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிப்பார். அவர் என்னோடு இருக்கிறபடினாலே அனைத்தையும் என் தேவன் செய்து முடிப்பார். இந்த மாதத்தில் ஒரு வாக்குத்தத்தமாக இந்த வசனத்தை வைத்துக் கொள்ளுங்க. சங்கீதம் 91:15, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. அப்படி தப்பு வைக்கும் போது நம்முடைய கனப்படுத்துகிற வழியில நாம் எப்படி பண்ணணும் சொல்லுவோம்? பாழாக்கிற கொள்ளை நோய்க்கு தேவன் நம்மளை தப்பு வைப்பாரு. அது மட்டும் நம்ம இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நம்ம பயப்பட போறது இல்லை. அல்லேலூயா. இனி பயம் நமக்கு இல்லை, நடுக்கம் இல்லை, எதை பற்றியும் நம்ம கலங்க வேண்டியதே இல்லை. இந்த நாளில் இருந்து நீங்கள் உங்கள் ஜெபத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க. இன்னும் கூட உங்கள் டைமை இன்னும் கொஞ்சம் கூட்டுங்க. ஜெப நேரத்தை, வேத வாசிப்பையும், கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் ஒரு ஸ்டெப்பு நல்லா உயர்த்தி உங்களை பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய முடியாது வைப்பார். அல்லேலூயா.
என் தேவனால் எல்லாமே முடியும். இன்னொரு வசனத்தை நம்ம பார்த்து முடிப்போம். உபாகமம் இதில் 4ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தை நான் படிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மேல ஆண்டவர் இறக்கப்படுகிறார். அதனாலதான் நீ தப்பு வைக்கிறார். இது பாழாக்கிற கொள்ளை நோய்க்கு நீ கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். அல்லேலூயா. அவர் நீ கைவிட மாட்டாரு, நீ அழிக்க மாட்டாரு. பயப்படாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை என் தேவன் சுமந்து தப்பு வைக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிற வார்த்தை எனக்கு நிதானித்து அதை வேத புத்தகத்தை ஆராய்ந்து பாருங்க. அவர் சொல்றார், ஆராய்ந்து அதை தேடுங்க, அந்த வார்த்தையை தேடுங்க, பயத்துடனே நடுக்கத்துடனே அவருடைய சமூகத்தில் தேவனை நாடுகிற வழியிலே கர்த்தர் நிச்சயமா இந்த மாதிரி பெரிய அற்புதங்கள் செய்ய போகிறார். அல்லேலூயா. அருமையான வாலிப பிள்ளையை நீ கர்த்தரை நோக்கிப்பார். அருமையான சகோதரனை நீ ஆண்டவர் நோக்கிப்பார். அருமையான தாய்மர்களை கர்த்தரை நோக்கி பாருங்க. ஐயோ, நீ குடும்பமாய் ஆண்டவரை தேடுங்க. நானும் என் வீட்டாருமோ நீ குடும்பமாய் ஆண்டவரை பாத்திரம் உட்காருகிற வேளையிலே நீங்கள் தப்பு வைக்கப்படுவீர்கள். எதுக்கு? வரும் கோபத்துக்கு, பாழாக்கும் கொள்ளை நோய், இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு இல்லையா, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இப்படி எல்லாவற்றுக்கும் பாதுகாப்பு எப்போ கிடைக்கும்? ஆண்டோடைய சமூகத்தில் உட்காரும் போது தான் கிடைக்கும். வசனம் கொடுத்துட்டாங்க, இதை படிச்சுட்டோம், இதனால நம்ம நல்லா கர்த்தர் சொல்ல இரக்கமுள்ள தேவன் தான் அவர். அதனால தான் இந்த வரைக்கும் நம்ம ஜீவனை கொடுத்துருக்கிறார். நம்ம நிற்போதும் இருமலும் ஆகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையா இருக்குது. இல்லைன்னா இன்னைக்கு நம்ம எப்படியோ போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த நாள் வரைக்கும் நம்மளை பாதுகாத்துருக்கு காரணம் தேவன் நம்ம பேர் இரக்கமுள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால உங்களை இறக்கப்பட்டு உங்களை நீங்க பாதுகாப்பார். இந்த வாக்கு தத்துவத்தை உரிமை பாராட்டுங்க. என் தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறா இருக்கார். அல்லேலூயா. கர்த்தரால் ஆகும், என் தேவனால மட்டும்தான் ஆகும். இந்த மாதத்துல பெரிய அதிசயங்கள் அற்புதத்தை காண போறீங்க. நம்பிக்கையோடு ஆண்டோடைய சமூகத்துல கேளுங்க. இரட்டிப்பான நன்மை நான் தருவேன். ஒருவேளை நினைக்கலாம், 5 மாதங்கள் என் வாழ்க்கையில 4 மாதங்கள் கடந்த 5வது மாதம் வந்தேன்னு இன்னும் எனக்கு ஆசீர்வதிக்கப்படவில்லையே, இந்த மாதிரி பலவீனத்திலும் இந்த கொள்ளை நோயிலுமே எங்கள் காலங்கள் ஓடுகிறதே, இனி ஒரு நாட்கள்ல பயம், நீங்க அநேகர் சொல்லுகிற வார்த்தைக்கு நான் பயப்படுறேனே, நான் எப்படி வாழப்ப நினைக்கிறீங்களா? கலங்காதீங்க. கர்த்தர் சொல்ற பாழாகும் கொள்ளை நோய் அவனை தப்பு வைப்பேன். அவர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். இன்னைக்கு நம்மளை தப்பு வைப்பார். நீ சத்துருவின் பிடியிலிருந்து நம்மளை பாதுகாப்பார். கொள்ளை நோயிலிருந்து தப்பு வைப்பார். பலவீனத்திலிருந்து எடுத்து போடுவார். வியாதிகள் எடுத்து போடுவார். உங்களுக்கு உண்டான அனைத்து தேவை இந்த மாதத்துல கர்த்தர் சந்திப்பார். உங்கள் வீடுகளில் இருக்கிற எல்லா குறைகளையும் கர்த்தர் நிறைவாக்குவார். உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுப்பேன், என்றைக்கே கொடுப்பேன். விசுவாசம் அலையில சொல்லுங்களேன். இந்த வருஷத்தின் வாக்கு தத்துவத்தை தினந்தோறும் உரிமை பாராட்டுங்க. ஒரு நாள் கர்த்தர் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை பாதுகாக்கிறதா இருக்கார். அல்லேலூயா. என் தேவனால எல்லாம் முடியும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிற தேவன். என் தேவன் அதிசயங்களும் அற்புதங்களும் செய்கிற தேவன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் நீங்கள் காண போறீங்க. தொடர்ந்து ஆண்டோட சம்மதி விசுவாசிங்க. இதனால நம்ம ஜெபிக்கலாமா? இந்த வசனங்களை நல்ல ஞாபகம் வச்சு நீ உரிமைப்பாடுங்க. நீ சங்கீதம் 91 சொன்ன போல 3ஆம் வசனம், இன்னைக்கு 6வது வசனம் மற்றும் 15, இந்த 3 வசனம் நல்ல உரிமைப்பாட்டை ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த மாத்திரம் மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களும் கர்த்தர் காண செய்வார். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம், கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, அருமையான இந்த காலை வேளையில என் தேவன் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துகிற ராஜா. ஆமாண்டவரே, அநேக பயமும் நடுக்கமும் எங்களை சூழ்ந்திருக்குதப்பா. அம்மன உலகத்தில் நடக்கிற அசம்பாவிதமான காரியங்கள் நினைத்து பார்க்கலப்பா. எங்களுக்கு அப்பா மனசுல மிகவும் போராட்டத்தோடு நாங்கள் இருக்கிறோம். ஆனாலும் எங்களை இந்த நாளில் இந்த மாதத்தில் நாங்கள் நம்முடைய கருத்தில் நாங்கள் நிற்கிறோம். நீ சொன்னது போல அப்பா, அவனை என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவுகளை செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொன்னீங்க அப்பா. நம்மளோட தப்பை பண்ண சொன்னீரேன். இன்னைக்கு சொன்ன வாக்குகத்தை எங்கள் வாழ்க்கை நிறைவேற்றுங்கப்பா. இன்னைக்கு அண்ணர் பாழாக்கும் குழந்தைக்கு எங்களுக்கு தப்பு வீங்க, அண்ணர் வேடனுடைய கண்ணிக்கு எங்களுக்கு தப்பு வீங்கப்பா. அப்பா நாங்கள் அண்ணர் எதுக்கும் நம்ம பயப்படாதபடி ராஜா உண்மையை நோக்கி பார்த்து கிருபை தாங்க. விசேஷமாக அந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த சென்னை படத்தில் ஏற்பட்டிருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வைரஸையும் இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் அழித்து போடுவீராகப்பா. அந்த கொரோனா வைரஸை திசை திருப்புவீராக. உமால முடியாது, எடுத்து போட உமால முடியாதாச்சா. நீ சொல்ல ஆகும், நீ கட்டளை நிற்குமே. என் தேவன் இந்த மாத்த எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா. அவங்களுடைய பிள்ளைகள் ஆராதிக்க முடியாத இருக்கிற தடைகளை நேர் உடைப்பீராக. எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை நேர் கொடுங்கப்பா. மனப்பூர்வமாய் இமை தேட கர்த்தர் கிருபை தாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் உண்மை உத்தமமாய் ஆராதிக்கிறார்களோ, யாரெல்லாம் அமை குறித்து சிந்திக்கிறார்களோ, யாரெல்லாம் அவங்க உண்மையாமை தேடுகிறார்களோ அவரை கர்த்தர் பாதுகாப்பீராக. என் தேவன் அந்த பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்க முடியாது நான் செபிக்கிறேன் ராஜா. இந்த நாடாளு பண்ணி எல்லாத்தையும் கர்த்தர் சந்தையை சிறியோர் முதல் பெரிய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சபை பிள்ளைகளை பாதுகாத்து ஊழியக்காரரை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேசத்தில் எங்கெங்கெல்லாம் ஊழியங்கள் நடந்து கொள்ளுங்க எல்லாவற்றையும் பாதுகாப்பை கட்டளையிடுவீராக.
சீக்கிரத்தில் விடுதலையோடு ஆராதிக்க கர்த்தர் வழிகளை தரங்கப்பா. என் தேவனுடைய கரமும் பிரசனமும் இதனால் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்துங்க. இதனால அந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தர் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தரும் என் தேவன் பலப்படுத்தி எனக்கு ஆசீர்வாதமான மழையை இந்த மாதத்தில் பொழிந்தருளுவீராக. அவன் அப்பத்தையும் தண்ணீரன் தேவன் ஆசீர்வதிப்பீராக. அவனோட ஐஸ்வரத்தினால் அவனை நிரப்பும்படியாக கொண்டு நான் செபிக்கிறேன் ராஜா. என் தேவன் செய்ய போகிறதுக்காக சொல்கிறேன். அதை தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. உங்கள் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நீங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எனக்கு அறிஞர் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கொடுத்த வாக்குத்தத்தின் பிரகாரம் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அவனை என்னை நோக்கி கூப்பிடுவான். நீங்கள் அவனை நோக்கி பார்க்கும்போது அவங்க மறு உத்தரவு கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஆபத்தில் அவர் நம்மோடு கூட இருந்தோம், நம்மளை தப்பு வைத்து நம்மளை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். விசுவாசம் கொடுத்து நாளை போகுங்க. இந்த மாதம் முழுவதும் என் தேவனோடு இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா.